சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் பேச ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு தர முடியாது என அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி மறுப்பு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் அதிமுக சார்பில் பேச ஓபிஎஸ் வாய்ப்பு கேட்டபோது அதற்கு கட்சியின் கொறடாவிடம் அனுமதி பெற வேண்டுமென சபாநாயகர் அப்பாவு கூறினார். மேலும் அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணியை அருகில் அழைத்த சபாநாயகர் இதுபற்றி கூறிய நிலையில் அதற்கு எஸ்பி வேலுமணி மறுப்பு தெரிவித்து தனது இருக்கைக்கு சென்றுவிட்டார். சென்னையில் மாநகராட்சிக்கு சொந்தமான 2 இடங்களில் ஃபுட் கோர்ட் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் 2025-2026 நிதியாண்டிற்கான பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் இறந்தோரின் உறவினர்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும் வரை உடல்களை தற்காலிகமாக குளிரூட்டப்பட்ட அறையில் வைக்க மூலக்கொத்தளம் மற்றும் பெசன் நகர் மயான பூமியில் தனியார் பங்களிப்புடன் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாநகராட்சியின் 70 பூங்காக்களில் 2 கோடி ரூபாய் செலவில் புத்தக வாசிப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் எனவும் தெருநாய்களுக்கு வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி செலுத்த 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நேரு பல நகரங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிப்பிட்ட இடங்களில் அமைக்க வேண்டாம் என பொதுமக்கள் தெரிவிப்பதால் குப்பை மற்றும் கழிவுநீர் பிரச்சனையை கையாள பொதுமக்களின் கருத்துக்களை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மதுரவாயல் எம்எல்ஏ கணபதி சென்னை குடிநீர் குறித்து எழுப்பிய கேள்விக்கு கோடை காலத்தில் சென்னைக்கு தட்டுப்பாடின்றி தண்ணீர் அளிக்கும் அளவுக்கு ஏரிகளில் நீர் இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.